ஏண்டா நீ பாட்டுக்கு போற வர வீட்டில் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிற. வீட்டில் அரிசி பருப்புலாம் எதுவுமே இல்லடா. மளிகை சாமான் வாங்கணும், காசு கொடு. இந்த பாரு, சம்பாதிக்கிற காசுலாம் வீட்டில் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? நானும் வயசு பையன் தான். வெளியே போனால் 1000 செலவு இருக்கு. நான் போய் யார்கிட்ட கேட்கறது? இதே மாதிரிலாம் வீட்டில் எல்லா காசும் கொடுத்துருக்க முடியாது. நீ தானே வேலைக்கு போற, உன் காசு வந்து பண்ணு. நான் வாங்குற சம்பளத்தை வச்சு தான்டா கடன்லாம் கட்டிட்டு இருக்கோம். நானும் எவ்வளோ தான்டா பார்க்கறது? என்னால் காசு எவ்வளோ தான் தர முடியும், அதை வச்சு என்ன பண்ண பண்ணிக்கோ. அண்ணா இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கொடுண்ணே. காசு மட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம்ண்ணே. ஏமா என் கடைக்கு வெளியே எதுவும் சத்திரன்னு போர்டு போட்டிருக்கா? அக்காலும் தம்பி வேலைக்கு போறீங்க, கடனுக்கா வந்து வாங்குறீங்க. என் கடனை எப்போதான் அடைக்கலாம் அர்த்தம்? மாச கணக்கில் எல்லாம் ஏறி கிடக்குமா? முதல்ல கடன் அடை, அப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கப்போ. அண்ணா இந்த ஒரு டைம் மட்டும் போட்டு கொடுண்ணே. வீட்டில் அரிசி பருப்புலாம் எதுவும் இல்லாமல் இருக்கு. மா சொன்னா கேளுமா, நானும் இங்கே பிள்ளை குட்டியெல்லாம் வச்சிருக்கேன். வாமா சும்மா வந்து கடனுக்கே கேட்டுக்கிட்டு. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. ஏண்ணே அவங்க என்ன தரமாட்டேன்னு சொல்றாங்க, அது அப்புறமா தரேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நம்ம இந்த கத்துறீங்க. உனக்கு என்னப்பா வந்துச்சு? வந்தியா பொருளை வாங்கினியா போகணும். சும்மா போறவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. எவ்வளவு கடன் வச்சிருக்க உனக்கு தெரியுமா? நான் என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ என்ன உங்களுக்கு பாக்கி தானே தரணும், எவ்வளோ தரணும்னு சொல்லுங்க. ஏன் 400 ரூபா இருக்கு, அதுக்கு என்னப்ப? நான் கொடுக்குறேன். டேய் தம்பி இப்போ நீ எதுக்கு அக்கா, நீ கம்முனு கொடுத்த? இருக்கா. டேய் சொன்னா கேளு, வேணாம். உன் தம்பியா இருந்தா நீ வாங்கிக்க மாட்டியா? நான் கட்டுறேன். அண்ணே பே பண்ணியாச்சு, கட்டி கொடுங்க. ஏக்கா காலங்காலத்துல இந்த ஆள்கிட்ட வந்து கத்து வாங்கிட்டு இருக்க? வேற என்னப்பா பண்ண சொல்ற? வர வர என் தம்பி வீட்ல சுத்தமா காசே தர மாட்டேங்கிறான். நான் சம்பாதிக்கிற காசு கடன் கட்டுறதுக்கே சரியா போயிருது. அதை விடு, நீ ஏன்டா கொடுத்த? நீ எனக்கு எவ்வளோ டைம் ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லக்கா. இப்போ இந்த 400-500 வச்சு நான் என்ன கோடீஸ்வரன் ஆக போகிறேன். பரவாயில்லக்கா, நீ பார்த்து போ. ரொம்ப தேங்க்ஸ்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பார்த்து வீட்டுக்கு போ.